சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிரதமர் மோடி வர சொல்ல அறிமுகப்படுத்தினோம். அப்போ அவங்கள நாங்கள் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தலை. அதனால் நாங்கள் அந்த எதிர்பார்ப்பில் இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய இடம் தரலாம்னு நினச்சோம். ஆனால் அவங்க தகுதிக்கு மீறி ஆசை, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள. அவங்க எடை போட்டு பார்ப்பாங்க, எங்கே வெயிட்டாக கிடைக்குதோ அங்கே போகணுன்னு முடிவில் இருந்தாங்க. அந்த வெயிட்டாக இன்றைக்கி திமுக அவங்களுக்கு செஞ்சுருக்கோம். அதனால் போயிருக்கோம். அதுக்கப்புறம் விஜய் பிரபாகரன் ஏதோ பேசினார். அவர் பேசின ஒன்று அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட கூட நான் சொல்லலை யார் கூட சேர்றேன்றதை. நாங்கள் தக்க நேரத்தில் சொல்லுறாங்க. அதுக்கு பிறகு திருப்பி அதனால் அவங்க எதையுமே செய்யாமல் ஏதோ ஒரு விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு அவர் பாவம் உருவாக்கின அந்த கட்சி அவருடைய இது இன்றைக்கி கொண்டு போய் யாரை எதிர்த்து உருவாக்கினாரோ அவங்கக்கிட்டேயே கொண்டு போய் விற்றுட்டாங்க. அவங்க எங்கே போயிட போகிறாங்கன்னு இன்றைக்கி சேர்த்து அவங்களுக்கு ராஜ்யசபை தரேன், நீங்கள் கேட்குற சீட்டை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை சீட்டுன்றதை கூட அது இல்லை. முதல்ல நீங்கள் முதல்ல ரேட்டை பேசுவோம்னு ரேட்டை பேசி முடித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருமா, தாவேக்காவோட இணையுமா, இல்லை திமுகவோட இணையுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே கடந்த சில காலங்களாக போயிட்டு இருந்துச்சு. திமுக கூட்டணியில் அஃபிஷியலாக இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இல்லை, இந்த இணையுமான்ற கேள்வி இதெல்லாம் ஊடகங்கள் எழுப்பின அவங்களுடைய வியூகம் தானே தவிர அதிமுக எதிர்பார்த்து இல்லை. அதிமுக எதிர்பார்த்து அவங்கள எப்போவோ அவங்க கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. நாங்கள் இங்கே கூட்டணியில் இருக்க தலைவர்கள்லாம் பிரதமர் மோடி வர சொல்ல அறிமுகப்படுத்தினோம். அப்போ அவங்கள நாங்கள் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தலை. அதனால் நாங்கள் அந்த எதிர்பார்ப்பில் இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய இடம் தரலாம்னு நினச்சோம். ஆனால் அவங்க தகுதிக்கு மீறி ஆசை, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசையாக இல்லை. அவங்களுக்கு என்ன தரணும்னு நினச்சோமோ அதை தர நாங்கள் தயாராக இருந்தோம். அது அவங்களுக்கு போதில்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட்டணியில் சேர்றது அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கோ அல்லது கட்சியை பலப்படுத்துறதுக்கோ அல்லது அவங்களுடைய உரிய வாய்ப்புகளை பெறுவதற்கோன்றது மற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. அவங்க எடை போட்டு பார்ப்பாங்க, எங்கே வெயிட்டாக கிடைக்குதோ அங்கே போகணுன்னு முடிவில் இருந்தாங்க. அந்த வெயிட்டாக இன்றைக்கி திமுக அவங்களுக்கு செஞ்சுருக்கோம். அதனால் போயிருக்காங்க. இல்லை, இதற்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் தானே இணைந்திருந்தாங்க. அப்போ அங்கே வெயிட்டாக கிடச்சிருக்குமா? இல்லை, அவங்க சரி ஏன் வெளியே போனாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எம்பி சீட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க, அது கிடைக்கல சார். அந்த அதிருப்தி இருக்கும்ல. நீங்கள் ஆமாம், அவங்க எம்பி சீட்டு நாங்கள் கொடுப்போம். இவங்க சட்டமன்றத்தில் முன்முடியத்துக்கு கூட அவங்களுக்கு ஆள் இல்லை. நாங்கள் சீட்டு கொடுத்தா அதை வாங்கின்னு இன்னொரு கட்சிக்கு போவாங்களா? அவங்க கட்சியில் இந்த கூட்டணியில் இணைஞ்சு இந்த கூட்டணியில் இணக்கமாக இருந்திருந்தாங்களா? இப்போவும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அதில் எந்த மாற்று அவங்க இன்னொரு கட்சிக்கு போன பிறகு எப்படி தருவோம்? அவங்களுக்கு இந்த 26 சீட்டு தர்றதுக்கு தயாராக இருந்தோம். அதை அறிவிக்கவும் செஞ்சோம். அவங்க கூட்டணியில் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகணுன்னு சொன்னது யார்? அவங்க கூட்டணியில் இருந்திருக்கணும்ல. அவங்க கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் நாங்கள் இருக்குது. நாங்கள் அவங்க எங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க மேலே நாங்கள் கருணையோடு இருந்திருப்போம். அவங்கள பாதுகாக்கணும்னு நினச்சிருப்போம். அவங்க நாங்கள் கூட்டணி எதுவும் முடிவு பண்ணலை, நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கணும்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்ல அவங்கள எப்படி அதிமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறதா சொல்ல முடியும்? நாங்கள் வெளியே அனுப்பலை. அவங்களாம் எந்த கூட்டணின்றதை முடிவு பண்ணலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாநாட்டில் முடிவு பண்ணுறோன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் பிரபாகரன் ஏதோ பேசினார். அவர் பேசின ஒன்று அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட கூட நான் சொல்லலை யார் கூட சேர்றேன்றதை. நாங்கள் தக்க நேரத்தில் சொல்லுறாங்க. அதுக்கு பிறகு திருப்பி
நாங்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சொல்கிறேன்னாங்க. அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள்லாம் கூடி பேசி முடிவெடுத்து சொல்கிறேன்னாங்க. இப்படி அவங்க நாள்தோறும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த வேலுமணி அவர்களை சந்தித்த பிறகு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட யார் எதிர்பார்ப்பு இருந்தது? அதிமுக எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் வந்து அவங்கள பிரதமர் வந்த மேடையில் ஏற்றிருப்போமே. நாங்கள் ஒன்றும் எதிர்பார்ப்பில் இல்லை. அவங்க வந்தால் ஏற்றுக்க தயாராக இருந்தோம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட இருந்தாங்கன்ற ஒரு மரியாதைக்காக அவங்களுக்கு உரிய இடத்த தரணும்னு நினச்சமே ஒழிய அதுக்காக வந்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அது மாதிரி இங்கே வந்து ஒரு எண்ணத்தை அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அங்கே போவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த மாநாட்டிலேயே விஜய் பிரபாகரன் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாங்கள் வந்து பேரம் பேசுகிறோமா, நாங்களாக பேரம் பேசுகிறோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். பேரம் பேசுனா நாங்கள் ஏன் வந்து ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்கிறோம், கேப்டன் டிவியை விற்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் விற்றுட்டோம்னு சொன்னார். அதனால் அதையெல்லாம் வாங்கின ஏவாவேலு இன்றைக்கி கட்சியும் விற்றுட்டாங்க, அதையும் வாங்கிட்டார். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு எங்களுடைய கொள்கை இது. இப்போ இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியே எதிர்ப்பு நிலை. அப்படி இருக்க சொல்ல அது திமுக கூட்டணியில் இருந்தால் தான் அதை செய்ய முடியும், அதனால் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டையும் பேச தயார், அண்ணா திமுக கூடவும் பேச தயார், திமுக கூடவும் பேச தயார், விஜய் கூடவும் பேச தயார்னு ஒரு களத்தை விரிவு வச்சு எங்களுக்கு யார் மரியாதை தராங்களோ அவங்களோட கூட்டு சேருவோண்டாங்க. இவங்க மரியாதையை வந்து யார் எப்போ தருவாங்க? இவங்க மக்களோடு இருந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக இவங்க குரல் கொடுத்தாங்களா, போராட்டம் நடத்துனாங்களா, எதையாவது செஞ்சால் தானே மரியாதை கிடைக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து யாரோட சேர்றோமோ அவங்க வந்து எனக்கு மரியாதை தரணுன்னா இது எப்படி மரியாதை தருவாங்க? ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டை வச்சு தானே மக்கள் மத்தியில் மரியாதை கிடைக்கும். கூட்டணி அமைக்க சொல்ல அந்த கட்சிகள் அவங்களுடைய செயல்பாட்டை வச்சு தானே ஆதரவு தர முடியும் அல்லது இடம் தர முடியும். அதனால் அவங்க எதையுமே செய்யாமல் ஏதோ ஒரு விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு அவர் பாவம் உருவாக்கின அந்த கட்சி அவருடைய இது இன்றைக்கி கொண்டு போய் யாரை எதிர்த்து உருவாக்குனாரோ அவங்ககிட்டயே கொண்டு போய் வித்துட்டாங்க. குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 2016 உருவாக வேண்டிய கூட்டணி இது இப்போ கொஞ்சம் லேட்டாக உருவாகி இருக்கு, ஒரு 10 ஆண்டுகள் கழித்து. சரி, அதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு திமுக காரி துப்பி உங்களை நடுரோட்டில் இட்டு விட்டதில்ல. இதே துரைமுருகன் வந்து உங்கள் வீட்டாண்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தின உடனே அங்கேயும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க பாருங்கன்னு ரிப்போர்ட்டர்லாம் கூப்பிட்டு காட்டினார்ல, வீடியோ வந்ததில்ல, அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, செருப்பால் அடிக்காத குறையாக அவங்கள அனுப்புனாங்கல்ல, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. இவங்க என்ன யோகியமா அரசியல் நடத்துகிறாங்களா பேரம் நடத்துகிறாங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அன்றைக்கி எல்லா ஊடகங்களும் கடைசியில் என்ன ஆச்சு? 2016 இவங்க நடுத்தரவு நின்னாங்க, 3வது அணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு 0.4% ஓட்டை இன்னும் மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல ஏதோ ஒரு கூட்டணி, 3வது கூட்டணி தானே, 4வதா அது எனக்கு தெரியல. ஏன்னா சீமான் இருக்கிறதுனால 4வதாக கூட இருந்தது, 4வதாக தான் வந்ததுன்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க வந்து இப்போது திமுக எதிர்ப்புன்னா அதில் உறுதியாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புனா அதில் உறுதியாக இருக்கணும், அதிமுக எதிர்ப்புனா அதில் உறுதியாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் 3 பேரும் எனக்கு வந்து நண்பர்கள். நான் எப்படி தமிழ்நாட்டு அரசியலில் 3 பேரும் நண்பர்களை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்த முடியும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதே கட்சி கூட கூட்டணியில் இருந்தீங்க, அப்புறம் வெளியே வந்தீங்க. இதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சௌகாஜமே வேணாம். நீங்க தம்பி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களே அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. 2வது நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், மத்திய அரசு ஒரு வர சொல்ல அப்போ எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நன்மை செய்வாங்களோ அவங்கள தான் எங்கள் கட்சியுடைய கொள்கைக்கு ஏற்ப நாங்கள் வந்து ஆதரவு தருவோம், தமிழ்நாட்டுக்கு தேவையானது போராடி பெறுவோம், இல்லை இணக்கமாக இருந்து வாங்குவோம். அதனால் எங்களுக்கு நரேந்திர மோடி 3வது முறையாக வரணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை, அதே மாதிரி வரக்கூடாதுன்றது தான் எங்கள் நோக்கம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிற ஒரு ஆட்சி மத்தியில் அமையணும். அதுக்கு எங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து ஆதரவு, அவங்க வந்து நல்லது செஞ்சால் ஆதரவு தருவோம், அவங்க வந்து தப்பு செஞ்சால் அல்லது தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை செஞ்சால் எதிர்ப்போன்னு சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம். அதுதான் 21% அதிமுக ஓட்டு வாங்குச்சு. அது முழுக்க தமிழ்நாட்டுக்கான வாக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆளுமைக்கு தலைமைக்கு கிடைத்த வாக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து
இப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி கொள்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு நாங்கள் சொல்லலை. அதிமுக கொள்கையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்குச்சின்னு நாங்கள் நம்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, அரசியல் வேற, தேர்தல் வேற. தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். எங்களுடைய திமுக எதிர்ப்பு ஓட்டு சிதறக்கூடாதுன்றதுக்காக அதை ஒருங்கிணைச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் போன நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக கூட்டணி அமைச்சது, பாரதிய ஜனதா கட்சி தனியாக கூட்டணி அமைச்சது. அந்த ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்ந்து போட்டிகிட்டு இருந்தால், ரெண்டு கூட்டணியும் ஒன்றா இருந்திருந்தால் திமுக 39 இடத்துல வெற்றி பெற்றிருக்குமா? வாய்ப்புகள் கம்மி தான். அப்போது திமுக பலமான கூட்டணின்னு சொல்லியிருப்பீங்களா? திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வர கூட்டணின்னு சொல்லியிருப்பீங்களா? அதுதான் இன்னைக்கு அரசியல் கணக்கு. அதனால தான் இன்னைக்கு திமுக அலறிக்கிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, திமுக தான் பலமான கூட்டணி. முதல்ல என்ன சொன்னாங்க, திமுக பலமாக இல்லை, ஆனால் கூட்டணி பலத்தில் அது வெற்றி பெற்றுட்டு வருதுன்னு சொன்னீங்க. சரி, இப்போ அந்த கூட்டணி இவ்வளோ நாள் திமுக பலம் இல்லை, திமுக கூட்டணி பலமாக இருக்குது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. எங்கள் கூட்டணி பலகீனமான கூட்டணி, புதிய கட்சிகளை சேர்த்தா தான். அதுவும் இன்றைக்கி திமுகவில் சார்ந்தவங்க வெக்க இல்லாமல் சொல்கிறாங்க, தேமுதிக வந்துடுச்சு அதனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம். அப்போ நேற்று வரைக்கும் இவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குன்னு சொன்னது பொய் தானே. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, இப்படி பல கட்சிகள் சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து அமைச்சிருக்கின்ற கூட்டணியினுடைய வலிமையை பார்த்த உடனே இவங்க நாடாளுமன்ற தேர்தல் நினைவுக்கு வருது. நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. இது நாடாளுமன்றத்துக்கே இந்த நிலைமைன்னா இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? 4.25 ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியா, இந்த 4.25 வருஷம் ஆட்சி செய்த ஸ்டாலின் ஆட்சி சிறந்த ஆட்சியான்றதான் இன்றைக்கு விவாத பொருள். நாங்கள் இன்றைக்கும் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் எந்த இடத்துல வேணால் சவால் விடுறேன், எங்கே வேணால் பேச தயார், எந்த தொலைக்காட்சியில் வேணால் பேச தயார், எந்த பொது நிகழ்ச்சியில் வேணால் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், எந்த விவரமும் இல்லாமல் எந்த பேப்பரும் இல்லாமல் வரேன். நீ முதலமைச்சர் முடிஞ்சால் அவர் எல்லா துண்டு சீட்டும் எடுத்துகிட்டு வரட்டும், எல்லா தேவையான தரவுகளை எடுத்துகிட்டு வரணும், கூடத்து எத்தனை பேர் வேணால் கூட்டிகிட்டு வரட்டும், நான் வாதம் பண்ண தயார். என் ஆட்சியில் நடந்த நன்மையை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்த நன்மையை சொல்லுங்கள். என் ஆட்சியில் என் மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்கள் ஆட்சியில் மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாடு இன்றைக்கி எவ்வளோ பின்தங்கி இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நடத்துது என்றதை நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் மறுத்து அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. தைரியம் இருந்தால் ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அதை ஏற்கனவே. இன்றைக்கி அதனுடைய பலகீனம்தான். இன்னைக்கு அவங்களுடைய உளவுத்துறையும் அவங்களுடைய வியூகவகுப்பு நிறுவனங்கள் வகுத்து தந்திருக்கின்ற அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் அறிவித்த உடனே பிரேமலதா ஆசைப்பட்டு எம்பி அவங்க தம்பியை எம்பி மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியை ஆக்கணுன்றதுக்காக அதிமுக கிட்ட போயிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்னன்றதுக்கு பயந்து போய் ராத்திரியோட ராத்திரியாக அவங்கள கூப்பிட்டு ஏவாவையில் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி சேர்த்துருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், இவங்க முடிவு எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோன்னு சொன்னவங்க ஏன் அந்த மாநிலங்களவை தேர்தல் வந்த உடனே மாநிலங்களவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஒரு இடத்தை தரோன்னு சொன்னோம். அந்த இடத்தை நாங்கள் தந்துட்டோம்னா அவங்க அதுக்கு பிறகு திமுகவுக்கு வர முடியாது. திமுக கூட்டணி பலகீனமாக இருக்கிறதுனால அவங்க எங்கே போயிட போகிறாங்கன்னு இன்றைக்கி சேர்த்து அவங்களுக்கு ராஜ்யசபை தரேன், நீங்கள் கேட்குற சீட்டை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை சீட்டுன்றதை கூட அது இல்லை. முதல்ல நீங்கள் முதல்ல ரேட்டை பேசுவோம்னு ரேட்டை பேசி முடித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவோட வெற்றி வாய்ப்புக்கு எதுவும் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் தான் தேமுதிகவே ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் நினைக்கலையே. பட் எங்கள் நாங்கள் இருந்தால் எப்போ பேசியிருப்போமே. அவங்க அவங்க தம்பிக்கு எம்பி தரணும் எங்ககிட்ட பேசுவாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட மந்திரி பதவி தரணும்னு பேசுவாங்க. ஆனால் குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில், மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மக்கள் இதை ஏற்றிக்கிட்டு சந்தோஷமாக வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க.
அப்புறம் வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று காட்டுவோம். இது எப்படி ராத்திரியில் ஸ்டாலின் சொன்ன மாதிரி கனவு கண்டு வந்துட்டாங்கன்னு தான் பொருளே தவிர, இதை எந்த சென்ஸ் எடுத்தாங்க? இது இத்தனை நாள் இல்லாத திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில் 3 நாளைக்கு முன்னே இது தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து சொல்கிற அளவுக்கு அவங்க என்ன தகுதியானவங்க, என்ன இதை வந்து மாநாடு நடத்துகிறாங்களா? அப்பயே இவங்க அந்த வேலூர் அந்த மாநாட்டையே ஏவாவேலு காசில் தானே நடத்துனாங்க. ஏவாவேலு சொன்ன ஆளுங்க தானே காசு கொடுத்தாங்க. அப்போது அதுக்கு ஆள் அனுப்புனதே அவங்க தானே. இவங்க எப்போவோ முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முடிவு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அதிக இடம் கேட்டுக்கிட்டு நெருக்குதல் தந்ததுனால அதை உடனடியாக இவங்க முடிவெடுக்க முடியாத நிலையில் திமுக இருக்குது. ஆனால் இப்போ மாநிலங்களவை தேர்தல் வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஒன்று அதிமுக கிட்ட அந்த ராஜ்யசபை சீட்டு வாங்கணும், இல்லைன்னா திமுகவில் போய் வாங்கணும். ரெண்டும் விட்டாச்சுன்னா இந்த இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இவங்க வேறு வழியே இல்லைன்ட்டு கடைசி நேரத்தில் திமுகவை நெருக்குதல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஓகே சார், இப்போ குறிப்பாக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் வர இந்த டைமில் வந்து ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து சசிகலா அவர்கள் வந்து மக்களுக்கு திரட்டுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்கள யார் ஒன்றுபட வேணான்னு சொன்னாங்க? அவங்க தானே நாளுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து நான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் போவேன்னுவாங்க, ஒரு நாளைக்கு கோயில் தோறும் பிரச்சாரம் பண்ணுவோன்னுவாங்க. எதையாவது ஒன்று சொல்லிட்டு நான் எனக்கு அரசியலே வேணான்னுவாங்க. எதையாவது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுகவுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்கள எல்லா தொடர்புகளிலிருந்தும் விடுவிச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியாக அவங்க வழிகாட்டின, அவங்க உருவாக்கின, அவங்களுக்காக அரசியலில் மறுபடியும் புரட்சி தலைவி அம்மா காலத்துலேருந்து ஒதுங்கி இருந்த டிடிவி தினகரன் மறுபடியும் சசிகலாவால் தான் அரசியலில் வந்தார். இன்றைக்கி அவரே வந்து எடப்பாடியார் தலைமை ஏற்றுக்கிட்டு அதிமுகவை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருடைய இணக்கமாக இருந்து இந்த அம்மா ஆட்சி உருவாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக எல்லாத்தையும் பேசிட்டோம்னா அவங்க வந்து ஊடகங்களுக்கு காமெடி பண்ணுன்றதுக்காக ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. நீங்கள் டிடிவி தினகரன் அவர்களை சொன்னால் அவர்களும் வந்து எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் தொடர்ச்சியாக பண்ணவர் தானே. அரசியலில் யாருங்க யாரை விமர்சனம் பண்ண? வைகோ வந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்ணலையா? அவருடைய கேரக்டரே விமர்சனம் பண்ணாரா இல்லையா? யாரை விமர்சனம் பண்ணல? இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் யாராவது இருக்காங்களா? கட்சிகள் இருக்கா? எல்லா கட்சியும் எல்லா நேரத்தில் 10 சீட்டு கொடுத்தா நீ தான் தெய்வம்னுவாங்க, இல்லைன்னா திட்டுவாங்க. அவங்க திட்டினா தான் இருக்கிற இடத்துல அவங்கள சேர்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி கூட காங்கிரஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, கொள்கை கூட்டணி, உறுதியான கூட்டணின்னு ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எங்களுக்கு பழக்கம், இதை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. யாருக்கு தீர்மானம் போடுறாங்கன்னு தான் தெரில. அவங்க இப்போது மாணிக்கம் தாகூர் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேச தன்னிடத்தில் இன்னைக்கும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு போடுறாரு. அச்சமில்லைன்றாரு. அவர் யாரை நோக்கி அதை போடுறாரு? அப்போ அந்த பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு போனார், அவர் காங்கிரஸ் கமிட்டி போட்ட தீர்மானத்தை தானே அவர் கொச்சப்படுத்துறாரு. அதனால் அதெல்லாம் அவங்க கூட்டணியில் சகஜம். இன்றைக்கி ஸ்டாலின் சொன்ன உடனே என்ன சொன்னார் செல்வ பெருந்தகை, இது முதலமைச்சருடைய கருத்துன்னாரு. கூட்டணி கருத்தோ இல்லை எங்களுடைய காங்கிரஸ் எதை ஏற்றுக்குதுன்னு சொல்லலையே. அவர் வந்து முதலமைச்சருடைய கருத்து இப்போ மட்டும் தனி கருத்து முதலமைச்சருக்கு, வேறு எதுனா நாங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் இதெல்லாம் காமெடி நிறைய நடக்க. இப்போ என்ன நடந்தது? இன்னும் அவங்க தீர்மானம் போட்டதுனால காங்கிரஸ் பேசாதுன்னு சொன்னதுனால பேசாமல் இருக்காங்க. திருச்சி வேலுசாமி பேசாமல் இருப்பார். எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ ஒன்று பாவம் செல்வ பெருந்தகை போய் கூட்டிகிட்டு வந்ததுக்காக அவர் ஒரு தீர்மானம் போட்டு சொல்லிட்டு போயிட்டார். இதை யார் மதிக்க போகிறாங்க? அவங்களே அடுத்தனுடைய மாணிக்கம் தாகூரே மதிக்கலை, மற்றவங்களாம் மதிச்சிட போகிறாங்களா? அதனால் இது காங்கிரஸ் திமுக கூட்டணின்றதுக்கு இன்றைக்கி வலிமையான கூட்டணின்னு அவங்க இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்காது, இவங்க கூட யாரும் சேர மாட்டாங்கன்னாங்க. நாங்கள் வலிமையான கூட்டணி அமைச்சு களத்தில் போய் இன்றைக்கி 185 இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார். அதிமுக இன்றைக்கி களத்தில் நிற்கிது. ஏன்னா நாளைக்கு மறுநாள்லேருந்து தொடர்ந்து தமிழ்நாடு விடுபட்ட தொகுதிகளில் பிரச்சாரத்தை அவர் தொடங்கிட்டார். இந்த மாத இறுதிக்குள்ளே அல்லது தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ளே 234 தொகுதியிலும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே கட்சி, ஒரே கூட்டணி
ஒரே முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை யாரும் இந்த தேர்தலில் செய்யவே முடியாது. எடப்பாடியார் அதை செஞ்சிட்டாரு. அதனால் இன்னும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல. 22ஆம் தேதிக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தைக்கே குழு அமைக்க போகிறாங்க. இன்றைக்கி கூட பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சேர்ந்துருக்கோம், இந்த கூட்டணியில் சேர்ந்துட்டோமே தவிர சீட்டெல்லாம் நாங்கள் அப்புறம் தான் பேசுவோம். இன்னும் பிஜேபியும் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகுதுன்னு வெளில அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் தொகுதி நாங்கள் கூட்டணி அமைக்க சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை என்ன செய்ய முடியுன்றதை அவங்கக்கிட்ட தெளிவுபடுத்திட்டோம். அது அன்புமணியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இணக்கமாக சேர்ந்துருக்காங்களே தவிர நாங்கள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் போட்டியிடுவோம், எங்களுக்கு நிறைய இடம் தருவாங்க, இதையெல்லாம் எங்கள் கட்சியில் இருக்க கூட்டணியில் யாருமே சொல்லலை. இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் எல்லா வகையிலும் எடப்பாடியாருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கையாக மட்டும் இல்லை, ஒரு தீர்க்கமான நடவடிக்கை. இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சேர்ந்த கட்சிகளுக்குள் எந்த குழப்பமும் இல்லை. எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக சேர்ந்துருக்காது. குழப்பத்தில் இருக்கிற ஒரு சில வாரிசு கட்சிகள் தான் இன்றைக்கி குழம்பி போயிருக்காங்க. அவங்க குழம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அது ஒரு பாதிப்பை தரும். ஒரே பிரேமலதா மட்டும் இல்லை, கிருஷ்ணசாமியும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இவங்கெல்லாம் அவங்கள பெரிய சக்தியாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேற வலிமையை காட்டுறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, எல்லாத்துக்கும் கடைசியில் கடை வைத்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒருத்தர் கிடச்சிருக்காரு விஜய். அப்புறம் ஆட்சியில் பங்கு தரேன், கேட்குற இடம் தரேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை காட்டிக்கிட்டு ஒரு சிலர் இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறாங்க. அதிமுக பாதி பேர் அங்கே தானே போகிறாங்க. எங்கே போகிறாங்க? யார்? தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தானே போனாங்க. ஐயா செங்கோட்டையன் போனார். செங்கோட்டை அதிமுக இருந்து போனாரா? நாங்கள் வேண்டாம், எங்கள் அலுவலகத்தை சுத்தம் பண்ண சொல்ல அதில் இருக்க குப்பை, இந்த குப்பை தேவையிலும் தூக்கி ரோட்டில் வீசினா அந்த குப்பை போய் எந்த கோபுரத்தில் இருந்தான்னா அது சாக்கடையில் இருந்து எங்களுக்கு என்ன? நாங்கள் தான் வெளியேற்றினோம். அவர் ஒன்றும் அதிமுகவிலேருந்து வெளியேற்றலன்னா அவர் போயிருப்பார். விஜய் தலைமை சிறந்த தலைமைன்னு சொல்லுவாரா? அந்த கட்சியில் இருக்கிற யார் அந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வெளியேற்றலன்னா அவர் போயிருப்பாரா? இல்லை, அவராக தானே போனார். விடுதலை சிறுத்தைகளிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. நீங்கள் சம்பவங்களை சரியாக பேசுங்க. விடுதலை சிறுத்தைகளிலிருந்து அவரை 6 வருஷத்துக்கு இடைநீக்கம் பண்ணதுக்கு பிறகு தானே அவர் போனார். துணை பொதுச் செயலாளர் பதவியில் அவர் எடுத்ததுனால தானே போனார். இல்லைன்னா விஜய் பின்னால் போயிருப்பாரா? நாஞ்சில் சம்பத்து 4 வருஷம் நான் நாயா கத்தனை ரோடாக போய் பேசினேன். ஆனாலும் என்னை உறுப்பினராக சேர்க்கலை. என்னை உதயநிதி ஃபங்க்ஷனில் போய் நானும் பாராட்டி பேசினேன். ஆனால் அங்கே மேடையிலே வச்சு என்னை செருப்பு அடிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தான் அங்கே போனார். அதில் யாரை உண்மையாக அந்த கட்சி ஏற்றுக்கிட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அது ஆண்டி மடம் மாதிரி அங்கே போய் சரி யாருமே இல்லை என்ற இடத்துல போய் இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களாக இன்றைக்கி அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு பிடிப்பு இல்லாமல், கொள்கை இல்லாமல், ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு தெரியாமல் ஏதோ டைம் பாஸிங்காக போயிருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒரு தேர்தலுக்கு பிறகு எங்கே இருக்காங்க? விஜயே முதல் அரசியல் இருக்காரான்னு தெரியாத ஒரு நிலைமை வரப்போகுது. சிரஞ்சீவி அவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்படுத்தினார் ஆந்திராவில். கடைசியில் அவரை 18 இடத்துல வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்த தொடர்ந்து அரசியலில் நீடிக்க முடியாதுன்னு அவர் விலகிட்டார். அதனால் சிரஞ்சீவியை அவ்வளோ எழுச்சி ஏற்படுத்துகிற சிரஞ்சீவி, களத்தில் நின்ன சிரஞ்சீவிக்கு அந்த நிலைமை. இவர் களமைன்னு என்னன்னு தெரியாது, பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரியாது. ரேம் போட்டு நடத்தி அதில் வரவனை சாகடிக்கிறது தான் இவருடைய வேலையாக வச்சுருக்காரு. இவர் கூட்டத்தில் அது மாநாடாக இருந்தாலும் அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளாக இருந்தால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதாவது ஒருத்தராவது இறந்துட்டு தான் இருக்காங்க. அதை கூட போய் பார்க்க முடியாத போராட்டம் யாராவது நடத்துகிறா அவங்கள கூப்பிட்டு வீட்டில் பார்க்குற ஒரு தன்மை இப்போவே இருக்குன்னா, இவர் எப்படி நேராக அங்கேருந்து பனையூர்லேருந்து ஹெலிகாப்டரில் ஏறி நேராக போய் செஞ்சாய் கோட்டையில் இறங்கி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் எப்படி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கும்? இது எல்லாம் கற்பனை. இந்த கற்பனையெல்லாம் ரொம்ப நாளைக்கு விற்பனை ஆகாது. இப்போ ஏதோ இதை ஊடகங்கள் இன்றைக்கி இதை வச்சுக்கிட்டு அவருடைய விளம்பரத்தை அவர் ஒரு நடிகன்ற முறையில் அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இதை பெருசுப்படுத்திகிட்டு இருக்கீங்க. இது ஏற்கனவே போன தேர்தலில் கமலஹாசனுக்கு பண்ணாங்க, அதுக்கு முன்னே விஜயகாந்துக்கு பண்ணாங்க, சரத்குமாருக்கு பண்ணாங்க, ஒரு காலத்தில் பாக்யராஜுக்கும் பண்ணி பார்த்தாங்க, டி ராஜேந்தருக்கு பண்ணதை விடவா எல்லாருக்கும் பண்ணி பார்த்து
இன்றைக்கி ஏமாந்து எல்லாருமே ஏமாந்து போனது போல் விஜய் ஏமாந்து போவார். மற்றவங்களுக்காவது கொஞ்சம் தாங்கிக்கிட்டு அரசியலில் இருக்கிற பக்குவமாவது இருக்குது. அந்த பக்குவம் கூட விஜய்க்கு இல்லைன்றது தான் என்னுடைய கணிப்பு. அதனால் விஜய் வந்து அரசியலில் நீடிக்கிறாரான்னு முதல்ல பாருங்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் அரசியலில் நீடிக்கிற மனநிலையில் அவர் இருப்பாரா, இருக்க முடியுமா, அவருடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் அதை அனுமதிக்குமான்னு பாருங்கள். அதனால் இது எல்லாமே வந்து இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் எல்லாரும் தன்னை வந்து ஒரு வெளிப்படுத்துறதுக்கு பிம்பம் உருவாக்குறாங்க. இன்றைக்கி அவர் கூட இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க, நான் வாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரேன், உங்களுக்கு கேட்குற பதவி தரேன், கேட்குற சீட்டு தரேன்னு கூப்பிட்டார். ஒரு கட்சி போதா இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த பிரச்சனையிலையும் வந்து இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அல்லது திமுக கூட்டணின்ற நிலையில தான் இன்னைக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் 2026 மாற்று சக்தி நாங்கள் தான் சொல்லிட்டு தானே இருக்காங்க. சீமான் என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு? சீமான் அதான் சொல்றாரு. கமலஹாசன் என்ன சொன்னாரு போன தேர்தலில்? அரசியலுக்கு வந்தால் 3வது அணி அமைக்கிற அத்தனை பேரும் அதான் சொல்கிறாங்க. இவர் என்ன புதுசாக சொல்லிட்டார்? அதையாவது கொஞ்சம் புதுசாக சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு காமெடி பீஸுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு தேர்தல் காலத்தில் இன்றைக்கி இந்த தெருக்கூத்து பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு தெரியும். தெருக்கூத்தில் சீரியஸாக நடந்துருங்க. அதில் நடுவில் அந்த கட்டியங்காரன் ஒருத்தர் அவர் காமெடி பண்ணுவார். எல்லாரும் அவருக்கு தான் கை தட்டுவாங்க. இந்த இவங்க மற்றவங்களுக்கு தட்ட மாட்டாங்க. அது மாதிரி இப்போது இந்த தேர்தலில் ஒரு காமெடி பீஸ் விஜய். ஆனால் 2026 போட்டியிட முதல் தேர்தலில் நாங்கள் முதல்வர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற விஷயத்த இந்த போட்டியில் வேற யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லியே, திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி 2வது இடத்துக்கு. அதிமுக ஆட்சி அமைக்கும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, யாராலும் மாற்ற முடியாது. அதுக்குரிய சக்தி தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. இன்றைக்கு தேர்தல் காலத்தில் இருக்கிற ஒரே வேட்பாளர், ஒரே முதலமைச்சர் வேட்பாளர், ஒரே கட்சி, ஒரே கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். மற்றவங்கெல்லாம் அடுத்த நிலைக்கு போட்டி போடுறாங்க. அது விஜய் 2வது இடமா, திமுக 2வது இடமான்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதை மீறி சீமானே 2வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். Super Sarvana Stores.